ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த காணொளி காட்சி மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 6வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒன்று கூடவும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தவும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளவும் தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான மனமகிழ்ச்சியின் பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நின்று சொல்லுகிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக ஆண்டவரே, நீர் எங்களில் எதிர்பார்த்திருக்கின்ற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். எங்களை சுகத்தோடும் பலத்தோடு வழி நடத்தினீர். புதிய நாளையும் புதிய வாரத்தையும் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற திருமறை வார்த்தைகள், உம்முடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்துகின்ற பாடல்கள், ஆண்டவரே, நாங்கள் உடைய சமூகத்தில் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் எல்லாவற்றும் திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி ஏறலும் தூய ஆவியருடைய செயல்பாடு எங்களோடு கூடந்து காத்துக்கொள்ளட்டும். துதி, கணம், புகழ், மகிமை அனைத்தும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். முதலாவது திருமறை பகுதியாக யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 28 தொடங்கி 32 வசனங்கள் அடங்கிய திருமறை பகுதி. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனெவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமேன். 2வது திருமறை பகுதியாக நற்செய்தி பகுதியாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 21 வசனங்கள் அடங்கிய திருமறை பகுதி. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்று கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதே. ஆமேன்.
ஜெபம் செய்வோம். நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்ல ஆவி ஊற்றும் தேவா, நல்ல ஆவி ஊற்றும் தேவா. கோஸ்தை நாளிலே உந்த நாவி ஈந்தீரே, பெந்தே கோஸ்தை நாளிலே உந்த நாவி ஈந்தீரே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே, பிந்தை செய்வின் ஆவியே, நல்லாவி ஊற்றும் தேவா. நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. மெத்த அசுத்தம் நானே சுத்தாவி கொண்டென்னையே, மெத்த அசுத்தம் நானே சுத்தாவி கொண்டென்னையே, சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தரே, நல்லாவி ஊற்றும் தேவா. நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரலோக தகப்பனே, பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உம்முடைய திருமறை வார்த்தைகளை தியானிக்கிற எங்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, பேசுகிற அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அடியனோடு கூட செயல்படும்படியாக ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்ற தன்மைகளை நாங்கள் தியானிக்க போகிற திருமறை வார்த்தையை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். உம்முடைய இறை அருளும் இறை அன்பும் இறை ஆசையும் எங்களோடு கூட இருந்து காத்து கொள்ளட்டும். இந்த காணொளி காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுடைய வாழ்விலும் நீர் செயல்படும். துதிகன புகழ் மகிமை அனைத்து மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 6வது வாரத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய மாட்சி மகிமை நம்மோடு கூட இருக்கும்படியாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை தாங்கி வழிநடத்தும்படியாக அன்போடு நான்
மீண்டுமாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கடவுள் தந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பும் தூய ஆவியின் வாக்குறுதி, ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய வாக்குறுதி. இந்த பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறது? பரிசுத்த ஆவி யாரிடத்தில் இருக்கிறது? ஒருவேளை நாம் கேள்வி கேட்க பார்க்கலாம். அது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் அது பரவி எல்லா மக்களிடத்திலும் வாசம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார். அவர் உங்கள் எல்லாருக்குள்ளும் அவர் அங்கே இருக்கிறார். ஆக தூய ஆவியானவர் என்பது எங்கோ இருந்து கொண்டு செயல்படுகிறவர் அல்ல, உங்களோடும் என்னோடும் உடன் இருந்து செயல்படுகின்ற ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு பலர் இந்த தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலே மட்டும்தான் இருக்கிறார், நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அப்படி அல்ல, மாறாக அது எல்லாரிடத்திலும் இருக்கிறது. அது எல்லாரிடத்திலும் மறைந்திருக்கிறது. அந்த தூய ஆவியானவரை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற சூழல் தான் இன்றைக்கு காட்சி கொடுக்கிறது, காணுகின்றோம். இந்த மிக ஒரு நெருக்கடியான, மிக கடினமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் அழுகை, உலகம் முழுவதும் மரணங்கள், உலகம் முழுவதும் ஏறத்தாழ 50 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகள், இப்படி ஒரு நம்ம எல்லோரையும் அச்சுறுத்துகின்ற, பயமுறுத்துகின்ற ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தூய ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்மிடத்தில் அது செயல்படுகிறதா? நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த தூய ஆவியானவர் நம்மிடத்தில் செயல்படுகிறாரா? ஒருவேளை இந்த நாளிலே நாம் அதை சிந்தித்து பார்க்கலாம். தூய ஆவியானவர் திருமறையிலே ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின பகுதி வரைக்கும் ஒருவேளை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானுடைய செயல்பாடு அங்கே கடந்து நிற்கிறது. படைப்பு முதல் இறுதி வரைக்கும் மனிதனிடத்திலே கடவுள் செயல்படுகின்ற ஆண்டவராகத்தான் காட்சி கொடுக்கின்றார். யாத்ராகம புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே 14வது வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற ஆண்டவராகவே நான் இருக்கிறேன். ஐ எம் வித் யூ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இருக்கின்ற ஆண்டவரை மோசே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முச்செடி எரிவதன் மூலமாக கடவுள் அங்கு வெளிப்படுத்துகிறார். அரசர்கள் நியாய தீர்ப்பு கூறுகின்ற வேளையிலே தூய ஆவியர் அங்கே அரசரிடத்தில் செயல்பட்டார். அரசன் வழிதவறி செல்கின்ற பொழுது, நீதி செய்கின்ற அரசன் வழிதவறி செல்கின்ற பொழுது அங்கே எசேக்கியேல், எரேமியா போன்ற தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே எடுத்துரைக்கப்பட்டது. தீர்க்கர் மூலமாக அங்கே கடவுளுடைய தூய ஆவியருடைய செயல்பாடு, பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடு அங்கே மனிதரிடத்தில் இடைப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக தூய ஆவியானவர் என்பவர் எங்கோ இருக்கின்றவர் அல்ல, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எல்லா நேரத்திலும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் அந்த தூய ஆவியானவரை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகின்றோம்? அந்த புரிந்து கொள்ளக்கூடிய
தன்மை தான் இன்றைக்கு நமக்கு குறைந்து போயிருக்கிறதாக காட்சி கொடுக்கிறது. வாசிக்க கேட்ட இந்த 2 பகுதிகளிலும் ஒருவேளை நான் ஜெபிக்கின்ற பொழுது ஆரம்ப ஜெபத்திலே நான் சொன்னேன், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். யாரெல்லாம் ஊழியக்காரர்கள்? கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியிலாய் யாரெல்லாம் வாழுகின்றார்களோ, அல்லது யாரெல்லாம் கடவுளாலே படைக்கப்பட்டு மனுக்குலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள். அவர்கள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். கடவுளுடைய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 2 பகுதிகளை 2 தலைப்புகளின் கீழாக மிக எளிமையாக சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, அன்பின் ஊற்று பரிசுத்த ஆவியர். பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஊற்றாக இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வாசிக்கேட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே 14வது அதிகாரத்திலே 15 முதல் 21 வசனம் அடங்கிய இந்த திருமறை பகுதியிலே ஒருவேளை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அதை வாசிக்கின்ற பொழுது கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால் 5 முறை அன்பு என்கின்ற வார்த்தை அங்கே வருகிறது. கிரேக்க பதத்தில் அகாப்பே என்று சொல்லுவார்கள். பேரன்பு, எண்ணில் அடங்க முடியாத அல்லது அளவிட முடியாத அன்பு, அகாப்பே. ரொம்ப அழகாக 15வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உறுதியாக குறிப்பிடுகிறார். யோவானாசிரியர் மிக அழகாக தெளிவாக எழுதியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால். அப்போ கடவுள் நம்மீது அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். கடவுள் நம்மீது அன்பு செலுத்துகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய், நான் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறேன். நீங்கள் என் மீது அன்புள்ளவர்களாய் இருந்தால், என்னுடைய கற்பனைகளை கை கொண்டால். அப்படி என்று சொன்னால் எந்த கற்பனை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் குறித்த கற்பனை நமக்கு தெரியும். உபாகம புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே மிக அழகாக வருகிறது. அந்த கற்பனைகள் எல்லாம் பற்றியும் மிக சுருக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக உன்னதமான மிகப்பெரிய கற்பனை ஒன்றை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதால் பிரதான கற்பனை. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலகட்டத்திலே நம்மிடத்திலே தூய ஆவியுடைய செயல்பாடு இருக்கிறது என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் பிறர் மீது காட்டுகின்ற அந்த அன்பு, அந்த லவ், அதுதான் கிறிஸ்து நம்மிடத்திலே, தூய ஆவியர் நம்மிடத்திலே செயல்படுகிறார் என்பதை நாம் வெளிப்படுத்த முடியும். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் இந்த பதத்தை பயன்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீடர்கள் எல்லாம் அங்கே மிக மிக சோர்வுற்று திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். 18வது வசனத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் நான் மீண்டுமாக வருவேன். அவங்க எல்லாரும் ரொம்ப கவலையோடும் கண்ணீரோடும் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் குழம்பி போய் தெளிவில்லாமல் இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தூய ஆவியர் உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை நான் கடந்து போயிருக்கலாம், தூய ஆவியருடைய செயல்பாடு உங்களிடத்திலே கடந்திருக்கிறது, கலங்கி இருக்கிறது, கலந்திருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சீடர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கிறார். கலங்காதிருங்கள். நான் எப்படி பிதா என்னிலே எப்படி அன்பாயிருந்தாரோ, நான் எப்படி உங்களில் அன்பாயிருந்தேனோ, அதுபோல நீங்களும் பிறரிலே அன்பாயிருக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் எதிர்பார்க்கின்றார். அகாப்பே.
அந்த அன்பு ஒருவேளை நம்மிடத்தில் இருக்குமே என்று சொன்னால், அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்குமே என்று சொன்னால், எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. இயேசு கிறிஸ்து நம்ம மீது காட்டின அன்பு எதிர்பார்ப்பு உள்ளதா என்று சொன்னால் இல்லை. மாறாக எதிர்பார்ப்பு அற்ற ஒரு அன்பு. அந்த அன்பைத்தான் கடவுள் தூய ஆவியர் இன்றைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அந்த அன்பு நாம் மற்றவர்களுக்கு செலுத்துகிற பொழுது கடவுள் தூய ஆவியருடைய செயல்பாடு நம்மிடத்தில் கடந்து நிற்கிறது என்று பொருள். ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், ஒருவேளை இந்த கொரோனா என்கின்ற இந்த கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கிறதா? இல்லை. வேலை இல்லாமல், பணம் இல்லாமல், உடுக்க துணி இல்லாமல், உறைவிடம் இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு நாம் உதவி செய்கின்றவோம். இதற்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அந்த அன்பைத்தான் கடவுள் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த அன்பு நம்மிடத்திலே செயல்படுகிற வேளையிலே அழகாக மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 29-30 வசனத்தில் மிக அழகாக குறிப்பிடுகிறார். அதுதான் அந்த எதிர்பாராமல் இருக்கின்ற அன்பு. எப்படி என்று சொன்னால், உன்னுடைய சரீரத்திலே நீ எப்படி உன்னுடைய சரீரத்திற்கு நீ அன்பு காட்டுகிறாயோ அதே அன்பை மற்றவர் மீது காட்டுகின்ற பொழுது தூய ஆவியர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நாம் யோசித்து பார்க்கலாம். எசேக்கியேலுக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது திருவாக்கியத்தை ஒருவேளை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, எசேக்கியேலுக்கு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் எபேசியருக்கு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 17வது திருவாக்கியம் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் ஆழமும் நீளமும் அகலமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்பு எப்படி இருக்கணுமா? அது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத, அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம் இவைகளை கடந்து நிற்கின்றதாக இருக்க வேண்டும். ஒருவேளை யோசித்து நாம் பார்க்கலாம், ஆண்டவருடைய இறை அன்பு நம்மோடு கூட இருக்கிறதா? அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது அந்த அன்பானது மற்றவர்களுடைய வாழ்விலே செயல்படக்கூடியதாக அது காட்சி கொடுக்க வேண்டும். ஆக தூய் ஆவியானவர் அன்பின் ஊற்றாக இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வாசமாயிருக்கிறார். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர், தூய் ஆவியானவருடைய செயல்பாடு கிறிஸ்துனுடைய தொடர்பணி. தூய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது கிறிஸ்து நம்மளை எதிர்பார்த்த ஒரு தொடர் திருப்பணி. அந்த திருப்பணியை நாம் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கேட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்திலே 16வது திருவாக்கியத்தை ஒருவேளை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப அழகாக அங்கே குறிப்பிடுகிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். வேறொரு தேற்றரவாளன் என்று சொன்னால் இங்கே சொல்லப்படுகின்ற பதங்கள் எல்லாம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஆற்றுகின்றவர், வழக்காடுகின்றவர், ஆலோசகர், உதவியாளர், துணையாளர். வேறொரு துணையாளரை கடவுள் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அவர் உங்களோடு கூட உடன் இருந்து உங்களை வழி நடத்துவார். அந்த தேற்றரவாளன் தான் தூய ஆவியானவர். அந்த தேற்றரவாளன் தான் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.
அந்த தூய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடு இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? அந்த தூய ஆவி இன்றைக்கு நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து நம்மிலே எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்த்து இருக்கின்ற அந்த செயல்பாடுகளை செய்ய நாம் உட்பட வேண்டும். அப்ப எப்படி என்று சொன்னால், என்ன திருப்பணியை கடவுள் எதிர்பார்த்தார்? ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்கின்ற திருப்பணி, தேவையுள்ள மக்களுக்கு ஆற்ற வேண்டிய திருப்பணி, இப்படிப்பட்ட திருப்பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கின்றார். அதற்குத்தான் தூய ஆவியருடைய செயல்பாடு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறதா? இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோய் பல்வேறு விதத்திலே எல்லா மக்களையும் பாதித்து வருகின்ற சூழ்நிலையிலே கடவுள் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். சமீப காலத்திலே நான் ஒரு இடத்திலே நான் உதவியை நாடினேன். அவர்கள் மகிழ்ச்சியோடு நான் தருகிறேன் என்று சொல்லி சொன்னார்கள். பிறகு அவரை நேரிலே சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி நேரிலே பார்த்த பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், மிகவும் நன்றி என்று சொல்லி நான் அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது அவர் சொன்னார்கள், ஐயா, நாங்கள் பல நேரங்களிலே பல விதத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் உங்கள் மூலமாக இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார் அல்லவா, அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னார். தூய ஆவியருடைய செயல்பாடு ஒருவேளை உங்கள் மூலமாக என் மூலமாக தேவையுள்ள மக்கள் சந்திக்கப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிறிஸ்து எதிர்பார்த்த திருப்பணியை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து எதிர்பார்த்த திருப்பணியை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் யோசித்து பார்க்கலாம். உடன் பங்காளராக அழகாக அந்த 17வது வசனத்தை 18வது வசனத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் நான் மீண்டுமாக நான் வருவேன். உடன் பங்காளனாக, ஒரு தோழனாக யோவான் எழுதின செய்தி நூல் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். You are my friend. ஒரு தேற்றலவாளனாக, ஒரு நண்பனாக தூய ஆவியருடைய செயல்பாடு இன்றைக்கு நம்மிடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? நம்மிடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்குமே என்று சொன்னால், ஆண்டவர் எதிர்பார்த்த திருப்பணிகளை செய்கின்ற பொழுது தூய ஆவியர் நம்மோடு கூட இடைப்படுவார். தூய ஆவியருடைய ஆசீர்வாதமும் தூய ஆவியருடைய அனுகிரகமும் நம் அனைவரோடும் கூட இருக்கும்படியாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தகையது என்று அக்னி என்று பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். தூய ஆவியருடைய செயல்பாடு இல்லைன்னு சொன்னோம்னா நாம் எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் நம்மளே செய்துவிட முடியாது. அதைத்தான் நீங்கள் அழகாக சொல்லுகிறார். ஒருவேளை உங்களிடத்தில் பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற காரியங்கள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கலாம், ஆனால் அவையெல்லாம் அவனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தூய ஆவியருடைய செயல்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த செயல்பாடு நம்மிடத்திலே இருக்குமே என்று சொன்னால் கடவுள் நம்மையும் வழிநடத்த ஆண்டவர் எதிர்பார்த்த திருப்பணியை தொடர்ந்து நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். இன்றைய நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை நாம் ஏறெடுத்து நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுக்கலாம். வாழ்வின்
ஊற்றான ஆண்டவரே, உம்மில் எங்கள் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் இளைப்பாறுதலையும் நம்பிக்கையையும் கண்டடைய செய்திடும். நீர் வாக்களித்தபடி உமது ஆவியை எங்கள் யாவர் மீதும் பொழிந்து எங்களை ஊக்கப்படுத்தி ஆதரித்திடும். அதன்படி நாங்கள் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காணவும் தூய் ஆவியின் அருட்கொடையால் ஆவியின் கனிகளை தந்து உமக்கு சாட்சி பகிரவும் செய்திடும். உம்மோடும் தூய் ஆவியோடும் ஒரே கடவுளாக முடிவின்றி ஆளுக செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, அனுதினமும் வழிநடத்துகிற தேற்றரவாளனே, நாங்கள் சோர்ந்து போய் இருக்கின்ற நேரங்களிலே இருக்கின்ற ஆண்டவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தி வழிநடத்துகிற பரமபிதாவே, உம்முடைய அன்புக்காகவும் உம்முடைய அருளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். எங்கள் மீது நீர் பொழிந்திருக்கிற இந்த தூய் ஆவியரை, பரிசுத்த ஆவியை நாங்கள் இந்த நாளிலே கண்டு உணர்ந்து கொள்ள நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எதிர்பார்த்த நற்செய்தியை, நீர் எதிர்பார்த்த திருப்பணிகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த நீர் எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் செயல் வடிவிலே செய்கின்ற காரியங்கள் உம்முடைய பார்வைக்கு மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் செயல்பட நீர் எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். குறிப்பாக இந்த கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு நாடுகளை உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உலக வாழ்வை முடித்து உம்முடைய இறையன்புக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்ற ஏறக்குறைய 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை உடைய ஆன்மாவை உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் எல்லோரும் மிக விரைவிலே நலம் பெற்று இல்லங்களுக்கு திரும்பவும் தொடர்ந்து தூயாவருடைய செயல்பாடு அவர்களோடு கூட செயல்பட அருள் தாரும். இந்த கொடிய நோய்க்கு தகுந்த மருந்துகளை கண்டுபிடிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு பரம ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தையும் திருச்சபையும் திருமண்டலத்தையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். நாங்களும் உமக்கு சாட்சியாய் தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழ நீர் எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய இரக்கத்திற்கு பரம கிருபைக்கும் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். துதி, கணம், புகழ், மகிமை அனைத்து மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். நமது ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தில் பாதுகாப்பு பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களில் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.